வாங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது சண்டே இன்னைக்கு எங்க வீட்டுல காலைல என்ன சமைச்சோம், இன்னைக்கு எங்களுடைய டே எப்படி போச்சு அப்படின்றதுதான் இந்த வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். காலையிலேயே இன்னைக்கு எழுதுது எப்பவுமே நார்மலான டைமுக்கு எழுந்துறோம், காலையில ரெகுலரா எழுற டைமுக்கு. ஆனா இருந்தாலும் எப்படியே எழுந்து டயர்டா ஒரு சோம்பேறித்தனத்தோட உட்காந்துக்கிறோம். நான் மட்டும்தான் அப்படியே என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த சண்டேனாவே கொஞ்சம் சோம்பேறித்தனம் எழுகும் போதே வந்துடுது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பாலை மட்டும் கறந்துட்டு மாடெல்லாம் பிடிச்சி கட்டுறதுக்கே மணி 9 மணிக்கு மேல ஆயிடுது. அதுக்கப்புறம் பழைய சாதம் நிறைய அப்படியே இருந்துச்சு. எங்க பையனுக்கு இப்ப அம்மா போட்டிருக்கிறதுனால சாப்பாடே ஒழுங்கா நமக்கு உள்ள போக மாட்டேங்குது. ஏன்னா அவனுக்கு பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணிட்டு நமக்கு அது கொஞ்சம் என்னமோ தெரியல, ஒரு மாதிரி டயர்டாவே இருந்தது. சாப்பாடு சாப்பிட முடியல. சாப்பாடு செஞ்சு சாப்பாடு போற அப்படியே மிச்சம் ஆயிடுது. அந்த மாதிரிதான் சரி மிச்சம் இருந்ததுனால சரி நான் என்ன பண்ணிட்டேன், தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஏன்னா 2 ஆள் சாப்பாடுக்கு மேல அப்படியே இருந்துச்சு அப்படின்றதுனால. அப்புறம் சரி தயிர் இப்பெல்லாம் என் பையனுக்கு அம்மா போட்ட வந்து வீட்லயே துவை வச்சிடறேன். டெய்லியும் போறதுனால காலையில தயிர் தண்ணி ஊற்றி வச்சு சாதத்துல தயிர் ஊற்றி நல்லா கரைச்சிட்டேன். என் பசங்க வெங்காயம் தான் தாளிச்சு கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டுல தாளிக்க கூடாது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன், வெங்காயம் எல்லாம் எதுவுமே போடல. பச்சை வெங்காயம் அவங்க ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால தயிரை மட்டும் போட்டு லைட்டா உப்பு போட்டு கரைச்சி காலைல ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பசங்களுக்கு இப்பந்தே கொடுக்கணும், இல்லைன்னா வச்சுக்க பசங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுல ரொம்ப ரேரா. பிரியாணி கூட ஈஸியா கிடைச்சது, இந்த மாதிரி பழைய ஐஸ் பிரியாணின்றாங்க, பழைய சாதம் நமக்கு கிடைக்கிறதுல. அதனால காலையில ஆளுக்கு ஒரு வருஷம் நல்லா கரைச்சி மோரை போட்டு கொடுத்துட்டோம். எங்க பசங்க எதை கொடுத்தாலுமே சாப்பிட்டுப்பாங்க. ஃபர்ஸ்ட்லாம் சாப்பிடாம தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொன்றா எடுத்து சொல்லி அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பழக்கப்படுத்திட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி அவங்க அப்பா காலையில் நேரத்துலேயே வரேன், காலையிலே நான்வெஜ் எடுத்து சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. டியூட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. சரி நானும் மாடை பிடிச்சி கட்டி தட்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து சரி வெங்காயம் பூண்டுலாம் உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம அவங்க வர்றதுக்குள்ளே உரிச்சு வச்சிருந்தோம் வச்சுக்கோயேன், டக்குன்னு அவங்க வந்த உடனே நம்ம குழம்பு தாளிச்சுட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்தவொடனே சரி எங்க பையனுக்கு உடம்பு சரியாத அம்மா போட்டிருக்கிறதுனால மீன் எடுத்தார் சொல்ல. நானு அவரு மீனுன்னா ஆகவே ஆகாது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு மட்டன் மீன் தனித்தனி எடுத்துன்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது பெருங்கூத்து நடக்கிறத பாருங்க நீங்களே. ஏன்னா மீன் வாசனை வந்தா கூட அவருக்கு ஆகவே ஆகாது. அதனாலதான் இந்த ஒரு அகலை. அதில் மட்டும் தொடக்கூடாது. சாயங்காலம் 8 மணிக்கு 600 ஆடாது. இதில் குழம்பு அங்கேதான் மேலே அந்த நம்ம தவிடு எடுக்கிற மாதிரி பார்க்கலாம். எவ்வளோ வருது வெயிட் போட? 1 கிலோ தான் வெயிட் போட்டு தான் கொடுத்தோம். 1 கிலோ தானே. அதுக்கப்புறம் நான் வந்து சமைக்கலாம்னு சொல்லிட்டு என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு, நான் எப்பவுமே இந்த கடை மசாலாலாம் வாங்கி போட மாட்டேன். நான் இப்போ எப்படி செய்யணும் சேம் அதே மாதிரி தான் செய்வேன். எனக்கு கடை மசாலா போட்டாவும் பிடிக்காது. கறி ஒரு 600, மீன் ஒரு 200, ஒரு 300. என் பவனு பிள்ளைக்கு எடு படிச்சுட்டே இருக்கிறார். சாப்பாடு போட எனக்கு என்ன இது கஞ்சிக்கு கஞ்சி போடு சரா. நான் வந்து 2-3 மெத்தட்ல குழம்பு வைப்பேன். எப்படி வச்சாலுமே கடை மசாலா போட மாட்டேன். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி மெத்தட்ல வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எண்ணெய் மட்டும் ஊற்றி கறியை போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டா உப்பு போட்டு வணக்கி விட்டுருவேன். அதுக்குள்ளே வந்து மசாலா எல்லாம் ரெடி பண்ணி ஆட்டிடுவேன். நான் இது கறி நல்லா உப்பு கறி வணங்கிறதுக்குள்ளே அது உப்பு கறி வணக்கி விட்டுட்டு இந்த மசாலாவுக்கும் ரெடி பண்ணிட்டேன்.
நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்குதோ இருக்கிறத வச்சு நம்ம போட்டு செஞ்சாவே குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த குழம்பு வந்து நான் 2 வேளைக்கு வைக்கிறேன். கறியே இல்லைனாலையும் அந்த தண்ணி குழம்பு இருந்தால் களியெல்லாம் செஞ்சுட்டா சும்மா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்படியும் கண்டிப்பாக மதியம் இல்லைன்னா நைட்டுக்கு வந்து களி செய்வேன். அதுக்கும் சேர்த்து தான் குழம்பு வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து மசாலா வந்து எல்லாத்தையும் வறுத்தரைச்சு தான் இன்னைக்கு செய்கிறேன். வறுத்தரைச்சும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். நம்மளுக்கு எப்படி டைம் இருக்குதோ அந்த மாதிரி. எங்கள் அம்மாலாம் அப்போல்லாம் செய்வாங்க குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடை மசாலாவை வாங்கி வெங்காயம் தக்காளி போட்டு அதை மட்டும் ஃபுல்லாக மசாலா மட்டும் கொட்டிடுறாங்க. அது ஒரு வாசனை, அந்த மசாலா வாசனையாகவே இருக்குது. நமக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு செட் ஆகுறதுல அந்த மாதிரி சாப்பிட்டாவே. அதனால தான் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் செய்யறது. தனியா, வரமிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை லவங்கம், அந்த ஸ்பைசஸ்மே கம்மியாக தான் போடுவோம். மிளகு, சீரகம், லைட்டாக கொஞ்சோண்டு கடலை, அப்புறம் பெரும் சீரகம், அப்புறம் வரமிளகா, இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துடுவோம். வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் நல்லா உரிச்சு வச்சிருக்கிறோம்ல, அது நல்லா ஒரு முறை தண்ணியில் அழைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டு வணக்க வேண்டியது தான். அது சும்மா ஒரு 2 நிமிஷம் வணங்கினாவே நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக வந்துடும். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து நம்ம குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி, தேங்காய் இதெல்லாம் வந்து போட்டு நம்ம வணக்கி எடுத்துருவோம். தேங்காய் வந்து நிறைய போட்டால் வச்சுக்கோங்க, குழம்பு வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டே மாறிடும், டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஒரு அரை மூடி தேங்காய்க்கு அரை மூடிலையும் ஒரு கொஞ்சம் கம்மியாக போட்டால் வச்சுக்கோ, நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து நிறைய அந்த மசாலா இதுன்றதுக்கெல்லாம் போட்டிருக்குல்ல, தனியா, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் அதுக்குள்ளே கறி பாருங்க இந்த மாதிரி நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றல, இருந்தாலும் கறி வந்து தண்ணி நல்லா அது தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சு. உப்பு மட்டும்தான் போட்டிருக்கோம். எங்கள் பையன் வந்து உப்பு கறி வேணும்னா சரி இருப்பா வேகிட்டே எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இந்தாட்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. அப்புறம் ஏன்னா ரொம்ப நம்ம அனலை வந்து இது மீடியமாக பார்த்து வச்சுதுன்னு இல்லைன்னா வச்சுக்கோங்க, அடியில் அந்த தண்ணி அதெல்லாம் வந்து கருகி போயிடும். நம்ம அதே மாதிரி வெங்காயம் போட்டும் தண்ணியெல்லாம் போடக்கூடாது, ஏன்னா அது வந்து நல்லா இருக்காது. அது வந்து அந்த அளவுக்கு அந்த வாசம் வராது தண்ணியெல்லாம். அதுக்குள்ளேயே எப்பவுமே நான் இப்படி தான் செய்வேன். எது ஒன்றுமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுன்னெல்லாம் செய்கிற பழக்கமாலும் நமக்கு கிடையாது. இந்த மாதிரி தான் செய்வேன் எப்பவுமே. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வணக்கினே இருக்கும்போதே அது அடுப்பு வந்து கொஞ்சம் அனல் கம்மி பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து நாங்கள் தேங்காய் வந்து அரை மூடி தேங்காயுமே ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய்லாம் கட் பண்ணி அதுலேயே சும்மா ஒரு போட்டு ரொம்ப வணங்கணுன்றது இல்லை, அதையும் போட்டு வணக்கிட்டு தக்காளி சின்ன ஒரு 2 தக்காளி அதிகமாக போடக்கூடாது. அப்புறமா புளிப்பு குழம்பு வந்து நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு வந்து குழம்பு இது வைக்க தெரியாத போது அப்படிதான் போடுவோம். தக்காளி நிறைய போட்டால் குழம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் போக போக தான் நான் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எதுவுமே நான் வந்து நம்ம பழக தான் நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு பொறுமை இருக்கிறதுல, ஒரு பக்குவமும் இருக்கிறதுல. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எங்கள் பையன் அதுவும் வந்து வணக்கி எடுத்துன்னு போய் ஆற வச்சுட்டேன். ஆட்டுறதுக்கு கொஞ்சம் ஆறுனதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சரி எங்கள் பையன் உப்பு கறி கேட்டான் அப்படின்றதுனால அவனுக்கும் சரி உப்பு கறி வந்து சரி கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு அதுக்குள்ளே மசாலாவும் ஆட்டிட்டேன்னா மசாலா சரி ஊற்றிடலாம். ஊற்றி அது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு தண்ணி ஊற்றி குக்கர் ஒரு 2-3 விசில் மூடி வச்சோம்னா அதுக்கப்புறம் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கறி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மசாலா நம்ம அந்த வணக்கி வச்ச மசாலா எல்லாமே வறுத்து வச்ச மசாலா எல்லாம் இதில் போட்டு கொஞ்சம் யாருக்கு ஆல்ரெடி வணக்கி வச்சது தான், இருந்தாலும் சும்மா ஒரு 2 நிமிஷம் போட்டு நம்ம அது தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சோடனே நமக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு 2-3 விஷயம் நம்ம தண்ணியாவே நல்லா தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு தண்ணியாட்டமே கூட்டி வச்சாலுமே ஏன்னா நம்ம கடலை இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால கடலையும் நிறைய போட்டு சும்மா லைட்டா கடலை தேங்காய் இருக்கிறதுனால வந்து நல்லா குழம்பு வந்து குக்கர்ல கொதிக்கும் போது என்ன ஆயிடும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நல்லா வந்து திக்னஸ் வந்துடும். அந்த மாதிரி சரின்னு சொல்லிட்டு நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நான் எப்பவுமே அதிகமா வந்து வைக்கிறது குழம்பு இந்த மாதிரிதான் வைப்பேன். ரொம்ப ஏதாவது ஒரே நேரத்துக்கு வைக்கணும் அப்படின்னா மட்டும்தான் தேங்காய் ஆட்டி ஊத்தாம இந்த மசாலாஸ் மட்டும் அப்பயும் கடை மசாலா போட மாட்டேன். வீட்டுல வறுத்து அரைக்கிற மசாலாவை மட்டும் போட்டு அப்படியே வச்சிருவேன். அதுக்கப்புறம் குழம்பு அந்த பக்கம் குழம்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சுட்டேன். அந்த பக்கம் அது ரெடி ஆகிறதுக்குள்ள இந்த பக்கம் தோசை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா குழம்பு ஒரு 3 விசில் வந்தால் சரியா போயிடும். அந்த 3 விசில் வந்து அது கேஸ் போகிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் தோசைலாம் சுட்டு வச்சுட்டா வச்சுக்கோயேன், டக்குன்னு குழம்பு விசில் வந்தோடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் போட்டு கொடுத்துடலாம். ஏன்னா அந்த நேரம் வரைக்கும் மணி 10 மணி வரைக்கும் அமைதியாக இருந்தவங்க அதுக்கு மேலே அந்த போட்டு கொடுக்குற ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளை வறுத்து எடுத்துருவாங்க ஒரு வழியா. அதுக்கப்புறம் தோசையும் ஓரளவுக்கு உப்பு தேவையான அளவு எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சுட்டு முடிச்சுட்டேன். இன்னும் ஆளுக்கு 2-3 தோசை சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா காலைல கஞ்சிலாம் குடிச்சிட்டாங்க அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் ஒரு தோசை சுட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் குழம்பு அந்த பக்கம் விசில் வந்து 3 விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஆளுக்கு 2 தோசை தான் அவ்வளோதான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம்
திருப்தியா அன்னைக்கு நல்லா சாப்பிட்டு மணி 11 மணி ஆயிடுச்சு. காலைல சாப்பாடு முடிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்குலாம் போட்டு குடிச்சிட்டு நான் சாப்பிட்றதுக்குள்ளே மணி 11 மணி ஆயிடுச்சு. ஒவ்வொரு வாரமே அது என்னமோ தெரியல, சண்டேனா கொஞ்சம் ஒரு மாதிரியா சோம்பேறித்தனத்தோட சேர்ந்துதான் அன்னைக்கு சண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு வந்தா இப்படியே எல்லாருக்குமே இப்படிதானு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய இனத்துல யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. அதே மத்த நாள் இருந்தா வச்சுக்கோயேன், டக்குன்னு சுறுசுறுப்பா பரபரன்னு வேலை ஆயிரும். காலைல 8 மணிக்குள்ளே சாப்பாடுல அது 7 மணிக்குள்ளேயே சாப்பாடு செஞ்சு எங்க பாப்பால ஸ்கூல் அமிச்சிட்டு அதுக்கு மேல பாலை கறந்து அதுக்கு மேல மாட்டு வேலை முடிச்சுட்டு அதுக்கு மேல எங்க பையனை 8 மணிக்குள்ளே ஸ்கூல் அமிச்சிடும். முக்காவாசி வேலைக்கு மேல எல்லாமே முடிஞ்சிடும், மாட்டு வேலையும் சரி வீட்டு வேலையும் சரி. ஆனா சண்டேனா எந்த ஒரு வேலையுமே ஆகல. வேலை முடிஞ்சு சாப்பாடு வேலை முடியறதுக்கே மணி 10 மணிக்கு மேல ஆயிடுது. ஒவ்வொரு வாரமே சண்டேனா எங்களுது இப்படிதான் போகும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எங்களது சண்டே சாப்பாடு வந்து மட்டன் குழம்பு, காலைல தோசை தான், மதியத்துக்கு சாதம் வைப்பேன்னு நினைக்கிறேன். மீன் குழம்பு செஞ்சு எங்க பையனுக்கு மீன் ஃப்ரை செய்வேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு இந்த குழம்பை கொஞ்சமா மிச்சம் பண்ணி களி செஞ்சு மட்டன் குழம்புல சாப்பிடணும் ஆசையா இருக்குது. கண்டிப்பா செய்வேன்னு நினைக்கிறேன். அதையும் கண்டிப்பா வீடியோவா அப்லோட் பண்றேன் உங்களுக்கு நாளைக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு